சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 25ஆம் நாள் 8/4/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்து இன்று இந்த மங்கள வாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமையிலே இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி இந்த மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதி வாரியான விரதம் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்று ஒவ்வொரு மாதத்திலும் இந்த 2 ஏகாதசிகள் வந்து கொண்டிருக்கும். அப்புறம் இந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்களிலே நாமும் கலந்து இறையருளை பெறுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது. இன்று செவ்வாய்க்கிழமை, வருகின்ற திங்கட்கிழமை நமக்கு மங்களகரமான விஸ்வாவசு என்கின்ற நாமத்தோடு சித்திரை புத்தாண்டு மலர்கிறது. பங்குனி மாதம் 30ஆம் நாள் 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று பின்னிரவு, அதாவது ஆங்கில திகதிப்படி இரவு 12 மணிக்கு மேல் மறுநாள் என்கின்ற வகையில் 14ஆம் தேதி ஆகிவிடும். நமக்கு சூரிய உதயம் வந்தால்தான் 14ஆம் திகதி. அந்த வகையில் இந்த பின்னிரவு அதிகாலையிலே 2:29 பாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த புது வருஷம் மலர்கின்றது. அபரபட்சத்து பிரதமை திதியிலே சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே வச்சிரம் நாம யோகத்திலே கௌளவ கரணத்திலே மகர லக்னத்திலே கன்னி நவாம்சத்தில் செவ்வாய் கால ஓரையில் புதன் சூக்ஷ்ம ஓரையில் இந்த விஸ்வாவசு என்கின்ற வருஷம், இந்த புது வருஷம் நமக்கு மலர்கின்றது. இது இந்த விஷு புண்ணிய காலம் என்று இந்த பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள். அவ்வாறு இந்த விஷு புண்ணிய காலம் என்கின்ற பொழுது இரவு 10:29 முதல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:29 வரையிலே, இரவு 10:30 மணியிலிருந்து காலை 6:30 மணி வரைக்கும் இந்த விஷு புண்ணிய காலம்.
இந்த விஷு புண்ணிய காலத்திலே இப்போ நமக்கு காலையிலே 6:30 மணி வரைக்கும் அந்த விஷு புண்ணிய காலம் இருப்பதனாலே நாம் 5:30 மணிக்கே மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அல்லது முதல் நாள் இரவே 10:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. காலை 6:30 மணி வரைக்கும் அந்த விஷு புண்ணிய காலம் உண்டு. எனவே காலையிலே 5:30 மணிக்கே ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து மருத்து நீர் தேய்த்து இந்த வழிபாடுகள் செய்கின்ற பொழுது இந்த புது வருஷத்தை நாம் வரவேற்கின்ற வகையிலே எதிர்வரும் திங்கட்கிழமை இந்த சித்திரை புத்தாண்டு மலர்கின்றது. இன்று இந்த ஏகாதசியிலே நாம் விஷ்ணு ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து எதிர்வரும் திங்கட்கிழமை மலர்கின்ற சித்திரை புத்தாண்டை இன்முகத்தோடு வரவேற்பதற்கு இறையுறெல்லாம் நமக்கு நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 35ஆம் நாள். நாங்கள் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது மோசே என்பவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக விளங்கினார். தலைவராக இருப்பது என்பது எங்களுக்கு விருப்பமான ஒரு விடயமாக இருக்கலாம். ஒரு கூட்டத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு சமூகத்திற்கு, ஒரு நாட்டுக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று பலர் ஆசைப்படுவார்கள். அதற்காக உழைப்பார்கள். அதற்காக தங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து முயற்சிகளையும் ஈடுபடுத்துவார்கள். ஆனால் இந்த மோசே என்பவர் ஒரு தலைவராக இருந்த பொழுது அவர் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளை நாம் வேத நூலிலே படிக்கின்றோம். இந்த மக்கள் மோசேக்கு எதிராக புரட்சி செய்கின்றார்கள். இந்த பாலைவனத்திலே எங்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி இந்த மோசேக்கு எதிராக அவர்கள் எழும்பி அவர்கள் கிளர்ச்சி செய்கின்ற பொழுது அங்கு பாம்புகள் அந்த மக்களை தீண்டுகின்றன, தண்டிக்கப்படுகின்றார்கள். அப்பொழுது மோசே இறைவனிடம் சென்று பரிந்து பேசுகின்றார் இந்த மக்கள் சார்பாக. அப்பொழுது இறைவன் அவருக்கு சொல்லுகின்றார், நீ வெண்கலத்திலே ஒரு பாம்பை செய்து அங்கு ஒரு தடியிலே கம்பத்திலே நீ உயர்த்தி வைத்தால் அதை பார்ப்பவர்கள் மீண்டும் தங்களுடைய உயிரை பெறுவார்கள், உயிரை காத்து கொள்வார்கள். அதாவது மோசே இந்த சவால்களாக இந்த துன்பங்களை பார்த்து அதற்கு என்ன விடை கொடுக்க வேண்டும் என்று அவர் மனமுடைந்து போகாமல் தொடர்ந்தும் இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு செல்கின்றார். தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் பாதி வழியிலே அவர்களும் இந்த கொள்கைகளை கைவிட்டு அவர்களும் புரட்சிகாரர்களாக மாறலாம், அல்லது அந்த சமூகத்தை அழித்து விடலாம். இந்த சமூகத்திற்கு அவர்கள் தீமை செய்யலாம். சில வேளைகளில் அவர்கள் செய்கின்ற தீமைகளை அதிலே இருந்து அந்த சமூகத்தை விடுவிப்பது கடினமாக இருக்கலாம், ஒரு நீண்ட பயணமாக இருக்கலாம். இவ்வாறு சமூகத்தை அல்லது குடும்பங்களை அல்லது ஏனையவர்களை நாங்கள் வழிநடத்துவதற்காக நானும் நீங்களும் அழைக்கப்படலாம். ஒரு விதத்திலே ஒவ்வொருவரும் ஒரு தலைவர் தான். என்னை வழிநடத்துவதற்கும் என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சமூகத்தை, என்னுடைய நாட்டை வழிநடத்துவதற்காக தலைவர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த தலைமத்துவத்திற்கான அழைப்பு கடவுள் தருகின்ற அழைப்பு ஆகும். இங்கு ஆண்டவர் இயேசு தம்முடைய இந்த வழிநடத்துகின்ற தலைமத்துவத்துக்கான பணியை செய்கின்ற பொழுது மக்கள் குழம்பினார்கள். உனக்கு பேய் பிடிச்சு விட்டது என்று சொல்லுகின்றார்கள். அவரை திட்டுகின்றார்கள், குழப்புகின்றார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இந்த வேளைகளிலெல்லாம் இயேசு தலை நிமிர்ந்தவராக, இந்த பயணம் நீண்ட பயணம், பாதி வழியிலே நான் கைவிடக்கூடாது என்று இறுதி வரை
அவருடைய இறுதி மூச்சு வரை தன்னுடைய கொள்கையிலே அவர் பிடிப்புள்ளவராக, தன்னுடைய ஆளுமையிலே அவர் நேர்மையானவராக, தன்னுடைய அந்த கடமைகளை பொறுப்புகளை இறுதி வரை செய்கின்ற ஒரு தலைவனாக திகழ்ந்தார். எனவே இந்த தவ காலத்திலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வழிகளை தேடுகின்ற இந்த காலத்திலே நான் எப்படி பிரச்சனைகளை, துன்பங்களை, எதிர்ப்புகளை நான் அவற்றிற்கு முகம் கொடுக்கின்றேன். தொடர்ந்தும் ஒரு நீண்ட பயணத்திலே நாங்கள் பாதி வழியில் மனமுடைந்து விடாமல், அல்லது பாதி வழியிலே நாங்கள் பாதை மாறிவிடாமல், அல்லது பாதி வழியிலே எங்களுடைய கொள்கைகளை, நல்ல எண்ணங்களை, எங்களுடைய விருப்புகளை, நல்ல விருப்புகளை நாங்கள் கைவிடாமல் தொடர்ந்தும் எங்களுடைய இந்த தலைமத்துவத்திற்கான பாதையிலே தொடர்ந்தும் முன்னேறுவதற்காக இந்த ஆண்டவர் இயேசுவிடம் நாங்கள் அருள் வேண்டுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள். இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒருபொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒருபொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா, சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். என்றால் இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கென்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட
அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனை மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரி மிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவி மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.